எல்லோருக்கும் வணக்கம். மலர் அம்மா சமையல் சேனல் இன்னைக்கு உருளைக்கிழங்கு மசால் தான் செய்ய போகிறோம். சப்பாத்தி பூரிக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கு மசால் ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சு கடாயை வச்சுட்டேன். தனியா 1 ஸ்பூன், சீரகம் 1/2 ஸ்பூன். இது கொஞ்சம் லைட்டாக சூடு பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு நல்லா சூடு ஏறிடுச்சு. எள்ளு 1/2 ஸ்பூன், முந்திரி ஒரு 10 இருக்கும், அதையும் சேர்த்துக்கிறேன். தேங்காய் சின்னதாக ஒரு 2 துண்டு எடுத்து பொடியாக கட் பண்ணிக்கிட்டு அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். பாருங்கள், எல்லாம் நல்லா வறுப்பட்டுடுச்சு. நான் எண்ணெய் சேர்க்காமல் வெறும் கடாயில் தான் நல்லா வறுத்துக்கிட்டேன். இப்போ இது ஒரு தட்டில் மாற்றிக்கலாம். நல்லா சூடு ஆறட்டுன்னு மிக்சியில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு கடாயை வச்சுட்டேன். இப்போ எண்ணெய் சேர்த்துக்கலாம். கடாய் நல்லா சூடு ஏறிடுச்சு. எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. கடுகு சேர்த்துக்கிறேன். சீரகம் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். பெரிய வெங்காயம் ஒரு 3 வெங்காயம் எடுத்து பொடியாக நறுக்கிக்கிட்டு அதையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் பாதி அளவுக்கு வெந்த உடனே தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். தக்காளியை சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 3/4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது எல்லாம் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். நான் பெருசாக ஒரு 4 உருளைக்கிழங்கு எடுத்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி ரொம்ப சின்னதாக இல்லை, ரொம்ப பெருசாக இல்லை, மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அந்த உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறேன். உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடிடலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும். நம்ம வறுத்த மசாலாலாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நைஸாக அரைச்சிக்கலாம். பாருங்கள், ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கிட்டேன். இப்போ மசாலாலாம் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். மசாலாலாம் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம். வறுத்து அரைச்ச மசாலாவை சேர்த்துக்கிறேன். மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி விட்டு அலசி ஊற்றிக்கிறேன். நம்ம முந்திரி எள்ளு எல்லாமே வறுத்து சேர்த்ததுனால கிரேவி நல்லா திக்காகவும் டேஸ்ட்டாகவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். எல்லாம் கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடியெல்லாம் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆகிடுச்சு. உருளைக்கிழங்குலாம் நல்லா வந்துடுச்சு. இந்த அளவுக்கு திக்காக இருந்தால் தான் நம்ம சப்பாத்திக்கு பூரிக்கெலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ கொத்தமல்லி கொஞ்சம் நறுக்கி வச்சுக்கிறேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆகிடுச்சு. பூரிக்கு சப்பாத்திக்கு ரொம்ப அருமையாக ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி உருளைக்கிழங்கு மசாலா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.